வீடு வாங்குறதா இல்ல வாடகைக்கு இருக்கிறதா? நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயும் இது ஒரு மிகப்பெரிய கேள்வி. வாங்க, இன்னைக்கு இந்த கேள்விக்கு நம்ம உணர்ச்சி வசப்பட்டு பதில் சொல்லாம பக்கா கணக்கு போட்டு ஒரு பதில கண்டுபிடிப்போம். வாங்க, முதல்ல ஒரு ஷாக்கிங்கான விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். ஷெரன் ஹெக்டே, ஒரு மல்டி மில்லியனர் என்ன சொல்றாரு தெரியுமா? நான் இப்ப நினைச்சா 5 கோடி ரூபாய்க்கு ஒரு செக் எழுதி வீடு வாங்க முடியும். ஆனா நான் அதை செய்யவே மாட்டேன்னு சொல்றாரு. அட அது மட்டும் அல்ல, இதுவரைக்கும் வாடகைக்காக மட்டுமே 1 கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ணிருக்காரா, இன்னும் பண்ணுவேன்னு வேற சொல்றாரு. என்னது, ஒரு கோடீஸ்வரர் போய் வாடகைக்கு இருப்பாரா? நம்ம அப்பா தாத்தா காலத்துல இருந்து நாம என்ன கேட்டு வளர்ந்தோம்? சொந்த வீடுனா அது ஒரு சொத்துடா, வாடகைக்கு இருந்தா காசு வீணு தானே சொல்லுவாங்க. அப்போ இங்க என்னமோ இடிக்குதே, என்னதான் விஷயம்? அவரு இப்படி ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு பின்னாடி ஒரு ரொம்ப முக்கியமான காரணம் இருக்கு. அது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம இந்திய ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டோட தற்போதைய நிலைமை தான். முதல்ல அதை நாம சரியா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். பொதுவா உலகம் பூரா ஒரு கணக்கு இருக்கு. அதாவது, ஒரு வீடு கட்டுப்படியாகிற விலையில இருக்குன்னா அது உங்க வருஷ சம்பளத்தை விட ஒரு 5 மடங்கு அதிகமா இருக்கலாம். ஆனா நம்ம இந்தியால நிலைமை என்ன தெரியுமா? இங்க ஒரு வீடு வாங்கணும்னா நம்ம வருஷ சம்பளத்தை விட 15 மடங்கு, சில சமயம் 20 மடங்கு கூட அதிகமா இருக்கு. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய வித்தியாசம் இது. இன்னும் புரியுற மாதிரி சொல்லட்டுமா? இது எப்படின்னா, ஒரு 20 ரூபாய் தண்ணி பாட்டில அதோட விலை தெரிஞ்சும் 200 ரூபாய் கொடுத்து வாங்குற மாதிரி. அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் நாம இப்போ இருக்கோம். சரி, இவ்ளோ விலை அதிகமா இருந்தாலும் ஏன் எல்லாரும் ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு துடிக்கிறாங்க? அதுக்கு காரணம் நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சு போன சில நம்பிக்கைகள் தான். வாங்க, அந்த நம்பிக்கைகள்ல எவ்ளோ உண்மை இருக்குன்னு ஒன்னொன்னா அலசி ஆராய்ஞ்சு பார்க்கலாம். எல்லாரும் சொல்ற விஷயம் என்ன? வீடு வாங்கினா நஷ்டமே வராதுப்பா, விலை ஏறிக்கிட்டே தான் போகும். இத நம்ம தலைமுறையா கேட்டுட்டு வரோம். ஆனா உண்மையிலே விலை ஏறுறது மட்டும்தானா கணக்கா? இல்ல, நம்ம கண்ணுக்கு தெரியாம பண்ற சில பெரிய செலவுகளும் இருக்கு. அத நம்ம பெரும்பாலும் கணக்குலயே எடுத்துக்கிறதில்ல. ஒரு உதாரணத்துக்கு, நீங்க 1 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். முதல் வருஷத்துல மட்டும் உங்களுக்கு என்னென்ன செலவாகும் பார்க்கலாமா? ஸ்டாம்ப் டியூட்டி, ரெஜிஸ்ட்ரேஷன், இதுக்கே ஒரு 6-7 லட்சம் போயிடும். புரோக்கருக்கு ஒரு 1-2 லட்சம். இது இல்லாம முதல் வருஷம் நீங்க கட்டுற இஎம்ஐல வட்டி மட்டும் கிட்டத்தட்ட 6.7 லட்சம் வரும். அப்போ மொத்தமா உங்க கைய விட்டு போனது மட்டுமே சுமார் 15 லட்சம் ரூபாய். வீட்டு விலை ஏறுறதுக்கு முன்னாடியே இவ்வளவு செலவு? இங்கதான் ஒரு பெரிய ஷாக் காத்துட்டு இருக்கு. உங்க வீட்டு மதிப்பு ஒரு 10% ஏறிடுச்சுன்னே வச்சுக்கலாம். அப்போ அதோட மதிப்பு 1 கோடியே 10 லட்சம். சூப்பர். ஆனா நீங்க செஞ்ச அந்த 15 லட்சம் செலவையும் கணக்குல எடுத்தா, முதல் வருஷம் கடைசியில நீங்க லாபத்துல இல்ல, கிட்டத்தட்ட 20 லட்சம் நஷ்டத்துல இருப்பீங்க. நம்ப முடியலையா? ஆனா இதுதான் கணக்கு. அடுத்ததா, எல்லாரும் ரொம்ப எமோஷனலா சொல்ற ஒரு விஷயம், வாடகைக்கு இருந்தா காச கரியக்கிற மாதிரி. உண்மையாவா அப்படி? வாங்க, ஒரு நேரடி ஒப்பீடு செஞ்சே பாத்திரலாம். சரி, இப்போ நாம இந்த விவாதத்தோட இதய பகுதிக்கே வந்தாச்சு. வாங்க, 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு வீட்டை வச்சு ஒரு 20 வருஷ கணக்க போட்டு பாப்போம். வீடு வாங்குறது லாபமா, இல்ல வாடகைக்கு இருந்துட்டு அந்த பணத்தை முதலீடு செய்யறது லாபமா? முதல்ல நீங்க வீடு வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். இதுதான் சினாரியோ ஏ. நீங்க ஒரு 20 லட்சம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டுறீங்க, மீதி 80 லட்சத்துக்கு லோன் போடுறீங்க. 20 வருஷம் கழிச்சு என்ன ஆகும்? ஒரு சராசரியா வருஷத்துக்கு 7% வளர்ச்சி இருக்குன்னு கணக்கு போட்டா கூட உங்க வீடோட மதிப்பு 4 கோடி ரூபாய் ஆயிருக்கும். 4 கோடியா? கேட்கவே சூப்பரா இருக்குல்ல? ஆனா ஒரு நிமிஷம் இல்லைங்க, அந்த வீட்டுக்காக நீங்க செஞ்ச மொத்த செலவையும் நாம பார்க்கணுமே. பேங்க்குக்கு கட்டின வட்டி மட்டும் கிட்டத்தட்ட 90 லட்சம் ரூபாய். ஸ்டாம்ப் டியூட்டி மாதிரி மொத்த செலவுகளும் ஒரு 10 லட்சம். 20 வருஷத்துக்கான பராமரிப்பு, ரிப்பேர்னு ஒரு 20 லட்சம். அப்போ எல்லாத்தையும் கூட்டுனா நீங்க அந்த வீட்டுக்காக செஞ்ச மொத்த செலவு 2.2 கோடி ரூபாய். அப்போ உங்க உண்மையான லாபம் எவ்வளவு? சிம்பிள். வீடோட மதிப்பு 4 கோடி, உங்க செலவு 2.2 கோடி. கழிச்சு பார்த்தா உங்க கையில நிக்கிற நிகர லாபம் 1.8 கோடி ரூபாய். இத மனசுல வச்சுக்கோங்க. இப்ப வாங்க, 2வது சினாரியோவுக்கு போலாம். சினாரியோ பி. இங்க நீங்க வீட வாங்கல, அதுக்கு பதிலா அந்த 20 லட்சம் ரூபாய் டவுன் பேமெண்ட்ட முதலீடு பண்றீங்க. மாசம் இஎம்ஐ கட்டுறதுக்கு பதிலா ஒரு 25,000 வாடகை கொடுத்துட்டு மீதி பணத்தையும் முதலீடு பண்றீங்க. அப்படி பண்ணா என்ன ஆகும் தெரியுமா? அந்த 20 லட்சம் ரூபாய் 20 வருஷத்துல 2 கோடியா வளர்ந்திருக்கும். நீங்க மாசம் சேமிச்ச இஎம்ஐ பணம் 2.6 கோடியா வளர்ந்திருக்கும். இது வெறும் 12% வருமானத்தை கணக்குல வச்சு சொல்றேன்.
அப்போ உங்ககிட்ட முதலீடு மூலமா மட்டுமே மொத்தம் 4.6 கோடி ரூபாய் இருக்கு. இதுல இருந்து நீங்க 20 வருஷத்துல கொடுத்த மொத்த வாடகைய, அதாவது ஒரு 1.5 கோடிய கழிச்சா கூட உங்க கையில நிக்கும் நிகர லாபம் 3.1 கோடி ரூபாய். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த 2 லாபத்தையும் ஒப்பிட்டு பாருங்க. வீடு வாங்குனவருக்கு கிடைச்சது 1.8 கோடி. ஆனா அதே பணத்தை வாடகைக்கு இருந்துட்டு முதலீடு செஞ்சவருக்கு கிடைச்சது 3.1 கோடி. வித்தியாசம் நம்ப முடியல. முழுசா 1.3 கோடி ரூபா. அப்ப என்ன சொல்றீங்க? வீடு வாங்கவே கூடாதான்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. அப்படி இல்ல. நாம இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, வீடு வாங்குறது ஒரு இமோஷனல் முடிவா இருக்கக்கூடாது. அது ஒரு பக்கா ஃபினான்ஷியல் முடிவா இருக்கணும். அப்போ எப்போதான் வீடு வாங்கலாம்? நீங்க வீடு வாங்க சரியான நேரமானே தெரிஞ்சுக்க இதோ ஒரு 4 ரூல்ஸ், ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க. 1. உங்க மாச இஎம்ஐ உங்க கைக்கு வர சம்பளத்துல 30% மேல போகவே கூடாது. 2. வீட்டு விலையில 20% டவுன் பேமெண்ட்டுக்காக சேமிச்சு வச்சிருக்கணும். 3. அது போக திடீர்னு ஏதாவது ஆச்சுன்னா சமாளிக்க ஒரு 2 வருஷத்துக்கான இஎம்ஐ தொகையை தனியா எமர்ஜென்சி ஃபண்டா வச்சிருக்கணும். 4வது ரொம்ப முக்கியம், வீட்டு விலை ஏறும் இறங்கும், எது நடந்தாலும் சமாளிக்கிற அளவுக்கு நீங்க நிதி ரீதியா தயாரா இருக்கணும். சரி, இவ்வளவு தூரம் நம்ம கணக்கெல்லாம் போட்டாச்சு. இது எல்லாத்துலேருந்தும் நாம கத்துக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன? வாடகைக்கு இருக்கிறது உண்மையிலே ஒரு ஸ்மார்ட்டான ஃபைனான்ஷியல் முடிவு தான். ஆனா இதுல ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டிஷன் இருக்கு. நீங்க வாடகைக்கு இருந்து மிச்சப்படுத்துற பணத்தை ஒழுக்கமா மாசம் சரியா முதலீடு பண்ணணும். நீங்க அப்படி பண்ணலனா இந்த மொத்த கணக்கும் தவிடுபொடி ஆயிடும். கடைசியில வாடகைக்கு செலவு பண்ண காசும் போய் கையில சேமிப்பும் இல்லாம நிக்க வேண்டியதுதான். அதனால நல்ல யோசிங்க. நீங்க வாங்க போற உங்க கனவு இல்லம் உண்மையிலே உங்களுக்கு ஒரு சொத்தா இருக்க போகுதா, இல்ல உங்க வாழ்க்கையே முடக்கி போடுற ஒரு பெரிய பொறுப்பா மாறப் போகுதா? இப்போ இந்த கணக்குகள் எல்லாம் உங்க கையில இருக்கு. இனி அந்த முடிவு எடுக்க வேண்டியது நீங்க தான்.